Hi friends, welcome to Bhubaji Math Academy. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம லிமிட்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியபிலிட்டியிலேருந்து 2 ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபைண்ட் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் எஃப் வேர் எஃப் இஸ் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2x plus 3 if x less than or equals to 2 equals to 2x minus 3 if x greater than 2. Okay, இது 6th problem. And then 7th problem இப்படி define ஆயிருக்கு. f of x equal to modulus of x plus 3 if mod x if x less than or equals to minus 3, f of x equals to minus 2x if minus 3 less than x less than 3, f of x equals to 6x plus 2 if x greater than or equals to 3. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம், எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷனில் ப்ராப்ளமேட்டிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 2 அப்படின்ற இந்த பாயிண்ட் தான் ப்ராப்ளமேட்டிக் பாயிண்ட். ஓகே, ஸோ அப்போது ரியல் லைனில் அந்த 2 அப்படின்ற பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ரியல் லைனில் இங்கே தான் 2 அப்படின்ற பாயிண்ட் இருக்குது. இப்போ எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 2வாக இருந்தா, ஓகே, ஸோ இந்த சைடு இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 2 இந்த சைடு இருந்துச்சுன்னா அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 2x plus 3. அண்ட் தென் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் 2வாக இருந்துச்சுன்னா இந்த சைடு இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2x minus 3. ரைட்டு, வேற பாயிண்ட்ல எல்லாம் இந்த ஃபங்க்ஷன் வந்து பிரேக் ஆகலை, ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2 அப்படின்ற பாயிண்ட்ல தான் ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகுதுன்னா பிரேக் ஆகுது. ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம ப்ராப்ளமேட்டிக் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் 2x plus 3 அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் லீனியர் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால ரிமைனிங் இருக்கிற எல்லா பாயிண்ட்லையும் இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்னா கண்டினியூஸாக இருக்கும். அதே போல் 2x minus 3 அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் லீனியர் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் தான் அப்படின்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அப்போ ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் நம்ம இப்போ வந்து கண்டினியூட்டி வந்து செக் பண்ணி சொல்லணும் கண்டினியூஸா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த பாயிண்ட்னா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2 அப்படின்ற பாயிண்ட். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற பாயிண்ட்ல நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா ரைட் லிமிட் கால்குலேட் பண்ணோம், as well as லெஃப்ட் லிமிட் என்ன பண்ணோம்னா கால்குலேட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 2 plus எஃப் ஆஃப் எக்ஸ் இது வந்து கால்குலேட் பண்ணலாம். அதாவது எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2 அப்படின்ற பாயிண்ட்ல ரைட் லிமிட் இது எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 எஃப் ஆஃப் 2 plus ஹெச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே தான் 2 அப்படின்ற பாயிண்ட் இருக்கும். 2க்கு ரைட் சைடு இருக்கிற இவங்கெல்லாம் வந்து 2வோட ரைட் நெய்பர்ஸ். அவங்க என்ன ஸ்ட்ரக்சரில் இருப்பாங்கன்னா 2 plus ஹெச். 2க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற இவங்கெல்லாம் 2வோட லெஃப்ட் நெய்பர். அவங்கெல்லாம் என்ன ஸ்ட்ரக்சரில் இருப்பாங்கன்னா 2 minus h. அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 2 plus எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனோட ரைட் லிமிட் அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2. இது இப்படி தான் டிஃபைன் ஆயிருக்கும். லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 எஃப் ஆஃப் 2 plus ஹெச். இதில் ஹெச் வந்து கிரேட்டர் தென் 0. ரைட், ஸோ திஸ் கேன் பி ரீரிட்டன் as லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 எஃப் ஆஃப் 2 plus ஹெச். எஃப் ஆஃப் 2 plus ஹெச்னா இந்த குவான்டிட்டி 2வை விட பிகர் குவான்டிட்டி. எக்ஸ் வந்து 2வை விட பிகராக இருந்துச்சுன்னா இந்த டெஃபினிஷன் தான் யூஸ் பண்ணும். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 இன்ட்டு 2 ப்ளஸ் ஹெச் மைனஸ் 3. இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 மல்டிப்ளை பண்ணால் 4 ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஹெச் மைனஸ் 3. இப்போ ஹெச் இருக்க பிளேஸில் 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 4 ப்ளஸ் 2 இன்ட்டு 0 0 மைனஸ் 3. 4 மைனஸ் 3 ஆன்சர் என்னன்னு கிடைக்கும்னா 1ன்னு கிடைக்கும். தேர்ஃபோர் லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 2 plus எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதே பாயிண்ட்ல நம்ம ரைட் லிமிட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணணும். ரைட் லிமிட் வந்து கால்குலேட் பண்ணலாம். லிமிட்
x approaches to 2 plus f of x இது calculate பண்ணலாம் which is equals to இங்க f of xங்கிற ஃபங்க்ஷனை திரும்ப ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். f of x is equals to 2x plus 3 if x less than or equals to 2, 2x minus 3 if x greater than 2. Okay, right limit ஆல்ரெடி ரைட் லிமிட் தான் கால்குலேட் பண்ணோம். இப்போ லெஃப்ட் லிமிட் கால்குலேட் பண்ணலாம். லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இது வந்து கால்குலேட் பண்ணலாம் விச் இஸ் ஈக்வல்ஸ் டு லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 எஃப் ஆஃப் 2 மைனஸ் ஹெச் which is equals to limit h approaches to 0 f of 2 minus h. இந்த quantity 2 விட lesser quantity, so இந்த definition யூஸ் பண்ணும். அப்ப limit h approaches to 0 2 into 2 minus h plus 3. ஓகே, இதை simplify பண்ணலாம். so limit h approaches to 0 4 minus 2h plus 3 which is equals to limit h approaches to 0 4 plus 3 7, so 7 minus 2h which is equals to 7. okay, so அப்போ limit x approaches to 2 minus 2 minus f of x is equals to ஆன்சர் எவ்வளவு கிடைக்குதுன்னா 7 அப்படின்னு கிடைக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா இது லெஃப்ட் லிமிட், இதுக்கு முன்னாடி என்ன கால்குலேட் பண்ணா ரைட் லிமிட். அந்த ரைட் லிமிட்டோட வேல்யூ 1ன்னு கிடைச்சது. இந்த லெஃப்ட் லிமிட்டோட வேல்யூ என்னன்னு கிடைக்குதுன்னா 7 அப்படின்னு கிடைக்குது. ரைட். ஸோ அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 2 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இது வந்து 1. ரைட். இந்த லெஃப்ட் லிமிட்டும் இந்த ரைட் லிமிட்டும் என்ன கிடையாதுன்னா ஈக்குவல் கிடையாது. therefore limit x approaches to 2 f of x not exist. okay, limit x approaches to 2 f of x not exist. இந்த லிமிட் என்ன ஆகல அப்படின்னா எக்ஸிஸ்ட் ஆகல. ஸோ இந்த லிமிட் எக்ஸிஸ்டே ஆகலைன்னா நம்ம அந்த பாயிண்ட்ல கண்டினியூட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ண முடியாது. therefore therefore f of x is not continuous. f of x is not continuous at x equals to 2. x equals to 2 அப்படின்ற பாயிண்ட்ல கண்டினியூஸ் கிடையாது. ரிமைனிங் இருக்கிற எல்லா பாயிண்ட்லையும் f அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து டிஸ்கஸ் பண்ண போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 7th ப்ராப்ளம். இதான் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. f of x is equals to f of x equals to modulus of x plus 3 if x less than or equals to minus 3 equals to minus x if minus 3 less than x less than plus 3 equals to 6x plus 2 if x greater than or equals to 3. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இல்லையா அப்படின்றத செக் பண்ணும். ரைட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இல்லையா அப்படின்றத செக் பண்றது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா f of x equals to mod x plus 3 x less than or equals to minus 3. எக்ஸோட வேல்யூ மைனஸ் 3 விட லெஸ் தானா இருந்துச்சுன்னா இந்த டெஃபினேஷன், எக்ஸ் மைனஸ் 3க்கும் பிளஸ் 3க்கும் இடையில இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மைனஸ் 2x, எக்ஸ் வந்து 3 விட கிரேட்டர் தானா இருந்துச்சுன்னா இந்த டெஃபினேஷன். ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் எந்த பாயிண்ட்ல பிரேக் ஆகுதுன்னு பார்த்தா மைனஸ் 3 அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல பிரேக் ஆகுது, அப்புறம் 3 அப்படின்ற பாயிண்ட்லையும் பிரேக் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இந்த மைனஸ் 3 அப்புறம் 3 இதை தவிர ரிமைனிங் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்லையும் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் தான். ஸோ இந்த மைனஸ் 3லையும் 3லையும் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இல்லையா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் மைனஸ் 3ல வந்து செக் பண்ணலாம். அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு மைனஸ் 3 எஃப் ஆஃப் எக்ஸ் இது வந்து கால்குலேட் பண்ணும். இது கால்குலேட் பண்ணணும்னா இந்த மைனஸ் 3 அப்படின்ற பாயிண்ட்ல ரைட் லிமிட் கால்குலேட் பண்ணும், அப்புறமா
லெஃப்ட் லிமிட் கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ -3ல ரைட் லிமிட் கால்குலேட் பண்ணலாம். அப்போ -3, ஸோ இங்கே தான் -3 இருக்கும். -3க்கு லெஃப்ட்ல இருக்கிறவங்க லெஃப்ட் நெய்பர், ரைட்ல இருக்கவங்க ரைட் நெய்பர். அப்போ லிமிட் x approaches to -3 whole power minus f of x is equals to limit h approaches to 0 f of -3 minus h. -3 whole power minusனா என்ன மீனிங்னா -3 அப்படின்ற பாயிண்ட்ல லெஃப்ட் லிமிட். அப்போ -3யோட லெஃப்ட் லிமிட்னா -3யோட லெஃப்ட் நெய்பர்ஸ் தான் எப்படி இருப்பாங்க, -3 மைனஸ் ஹெச் அப்படின்ற ஃபார்மேட்ல இருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் ஹெச்ங்கிறது பாசிட்டிவ் குவான்டிட்டி. இந்த -3 மைனஸ் ஹெச் அப்படின்ற இந்த குவான்டிட்டி இந்த -3 இருக்கு இல்லையா, -3 விட எப்படி தான் இருக்கும், லெஸ் தேனாக தான் இருக்கும். அப்போ இந்த டெஃபனிஷனை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே வந்து லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0, எக்ஸ் இருக்க பிளேஸில் -3 மைனஸ் ஹெச்ன்னு இருக்கு. அப்போ மாடுலஸ் ஆஃப் -3 மைனஸ் ஹெச் பிளஸ் 3. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஹெச்சுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் 0 அப்படின்ற இந்த வேல்யூ என்ன செய்யலாம்னா சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்னா மாடுலஸ் ஆஃப் -3 minus 0 plus 3 which is equals to modulus of -3 plus 3 which is equals to 3 plus 3 that is 6 அப்படின்னு கிடைச்சிரும். அப்போ 3 அப்படின்ற பாயிண்ட்ல ஃபங்க்ஷனுக்கு லெஃப்ட் லிமிட் கால்குலேட் பண்ணோம்னா ஆன்சர் என்னன்னு கிடைக்குதுன்னா 6ன்னு கிடைக்குது. இப்போ அதே 3 அப்படின்ற பாயிண்ட்ல -3ன்ற பாயிண்ட்ல ஃபங்க்ஷனுக்கு ரைட் லிமிட் கால்குலேட் பண்ணும். ஸோ அப்போ ரைட் லிமிட் எப்படி வந்து கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். -3 அப்படின்ற பாயிண்ட்ல. ஸோ அப்போ இந்த லிமிட் கால்குலேட் பண்ணும். லிமிட் x approaches to -3 plus f of x is equals to, இது எப்படி டிஃபைன் ஆயிருக்கும், லிமிட் h approaches to 0 f of -3 plus h. ஓகே, இதுல h அப்படின்றது பாசிட்டிவ். அப்போ -3 plus hனா இங்க -3 plus h அப்படின்றது இங்க இருக்கும். ஓகே ரைட், அப்போ -3 plus h அப்படின்ற இந்த குவான்டிட்டி -3 விட பிகர் குவான்டிட்டி. ஆல்ரெடி f of x அப்படின்ற ஃபங்க்ஷன் -3க்கும் 3க்கும் இடையில இருந்துச்சுன்னா f of x வந்து எப்படி டிஃபைன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2x -2x அப்படின்னு சொல்லி டிஃபைன் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் h approaches to 0 -2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னா -3 ப்ளஸ் ஹெச் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ரைட், விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு இனி ஹெச் இருக்க பிளேஸில் 0 ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதான். -2 இன்ட்டு -3 plus 0 which is equals to -2 into -3 which is equals to 6. Therefore limit x approaches to -3 plus f of x is equals to 6 அப்படின்னு கிடைக்குது. ரைட், ஸோ ஆல்ரெடி நம்ம -3 அப்படின்ற பாயிண்ட்ல லெஃப்ட் லிமிட் கால்குலேட் பண்ணோம். அந்த லெஃப்ட் லிமிட்டும் நமக்கு என்னதான் வந்திருந்தது, 6 அப்படின்ற ஆன்சர் தான் கிடைச்சிருக்கு. -3 அப்படின்ற பாயிண்ட்ல என்னதான் ஆன்சர் கிடைச்சிருக்கு, ரைட் லிமிட்டும் என்னதான் கிடைச்சிருக்குன்னா 6 அப்படின்னு தான் கிடைச்சிருக்கு. அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 3 எஃப் ஆஃப் எக்ஸ் இது வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா எக்ஸிஸ்ட் ஆகுது அண்ட் ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ அப்படின்னா 6. ஒருவேளை இது வந்து எஃப் ஆஃப் -3க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் -3 இது எக்ஸ் அப்ரோச்சஸ் டு -3 இது வந்து எஃப் ஆஃப் -3க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா -3ன்ற பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே, நம்ம ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் என்னன்னா இதுதான், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு modulus of x plus 3. இது எப்போனா if x less than or equals to -3, -2x if -3 less than x less than 3 is equals to 6x plus 2. இது எப்போ அப்படின்னா if
x greater than or equals to 3, ரைட். இப்போ இந்த இது f of minus 3 என்ன வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ f of minus 3 is equals to மைனஸ் 3யோ இல்லை மைனஸ் 3யை விட லெஸ் தேனாவோ இருந்துச்சுன்னா இந்த டெஃபினிஷன் தான். அப்போ இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணணும், ரைட். ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 3 plus 3 which is equals to modulus of minus 3 plus 3. அப்போ 3 plus 3 which is equals to எவ்வளோனா 6. அப்போ limit x approaches to minus 3, x approaches to minus 3, f of x is equals to f of minus 3 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதனால which implies f is continuous, f is continuous at x equals to minus 3. ஸோ மைனஸ் 3 அப்படின்ற பாயிண்ட்ல கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், ரைட். நெக்ஸ்ட் நம்ம எந்த பாயிண்ட்ல டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 அப்படிங்கிற பாயிண்ட்ல என்ன பண்ணணும்னா டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, கண்டினியூட்டி வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா 3லையும் பிரேக்அப் ஆகுது அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 3. ஃபங்க்ஷன் என்ன f of x is equals to இதுதான் வந்து ஃபங்க்ஷன். ஒவ்வொரு டைமும் ஃபங்க்ஷனை ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 இஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 3 equals to minus 2x if minus 3 less than x less than 3 is equals to 6x plus 2 if x greater than or equals to 3. ஓகே, இப்போ 3ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா கண்டினியூட்டி செக் பண்ணணும், ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம f of 3 கால்குலேட் பண்ணிடலாம். f of 3 is equals to xோட வேல்யூ 3யோ 3க்கு மேல இருந்தாவோ இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணோம். அப்போ 3, அப்போ இந்த டெஃபினிஷன் தான் யூஸ் பண்ணோம். அப்போ 6 இன்ட்டு 3 ப்ளஸ் 2, அதாவது இதில் எக்ஸ் இருக்க பிளேஸில் 3 போடுறோம். ஸோ இட் வில் பிகம் 6 இன்ட்டு 3 எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 18 ப்ளஸ் 2 விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 20, ரைட். ஸோ அப்போது 20 அப்படின்னு கிடைக்குது எஃப் ஆஃப் 3. இப்போ 3ங்கிற பாயிண்ட்ல ரைட் லிமிட் கால்குலேட் பண்ணும், அப்புறம் லெஃப்ட் லிமிட் கால்குலேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் 3ன்ற பாயிண்ட்ல ரைட் லிமிட் கால்குலேட் பண்ணலாம். லிமிட் x approaches to 3 plus f of x is equals to limit x approaches to 3 plus f of x னா limit h approaches to f of 3 plus h. ஓகே, நமக்கு ஆல்ரெடி தெரியும் limit h approaches to 0, f of 3 plus h na 3 oda right neighbors. So this is equals to limit h approaches to 0, 3 plus h அப்படின்றது 3 oda greater quantity. So இந்த definition யூஸ் பண்ணும். அப்போ 6 into x இருக்க பிளேஸ்ல 3 plus h அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணும் plus 2, right. So this is equals to limit h approaches to 0, simplify பண்ணலாம். 6 into 3 18, இது வந்து 6 time h plus 2 அப்படின்னு கிடைக்கும், which equals to 18 plus 2 எவ்வளோ கிடைக்கும்னா 20 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து ரைட் லிமிட். இதே போல லிமிட் x approaches to 3 minus f of x இது கால்குலேட் பண்ணும், which equals to limit h approaches to 0 f of 3 minus h. So f of 3 minus h இதுதான் கால்குலேட் பண்ண போறோம், which equals to limit h approaches to 0, 3 minusனா 3 அப்படின்ற பாயிண்டோட லெஃப்ட் நெய்பர்ஸ். ஓகே, அவங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னா லெஃப்ட் நெய்பர். அப்போ 3யை விட கம்மியா இருக்கும் அந்த குவான்டிட்டி. அப்போ இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணும். அப்போ மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக இந்த 3 மைனஸ் ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ 3 மைனஸ் ஹெச் விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 6 ப்ளஸ் 2h. இதில் ஹெச்சுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகே, ஸோ ஹெச்சுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும், மைனஸ் 6ன்னு கிடைக்கும். ஓகேவா. ஸோ அப்போ 3 அப்படின்ற பாயிண்ட்ல ரைட் லிமிட் கால்குலேட் பண்ணால் 20 கிடைக்குது, லெஃப்ட் லிமிட் கால்குலேட் பண்ணால் மைனஸ் 6ன்னு கிடைக்குது. அப்போ 3ன்ற பாயிண்ட்ல ரைட் லிமிட் லெஃப்ட் லிமிட் ரெண்டும் என்னவா இல்லைன்னா ஈக்குவலா இல்லை. ஓகே, அதனால therefore limit x approaches to 3 f of x not exist. ஓகே, ஸோ இது என்ன ஆகலை அப்படின்னு சொன்னால் எக்ஸிஸ்ட் ஆகலை.
ஸோ இது எக்ஸிஸ்ட் ஆகாதனால இந்த 3 அப்படின்ற பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷனோட கண்டினியூட்டி பத்தி நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ f of x is not continuous, is not continuous. f of x is not continuous at x equals to 3. ஸோ x equals to 3 அப்படின்ற பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன கிடையாதுன்னா கண்டினியூஸ் கிடையாது. கிரேட்டர் தென் 3 இருக்கிற பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா கண்டினியூஸா இருக்கும். ஓகே. ஸோ ரைட். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிடுறேன் நான். ஸோ இங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுதான் ப்ராப்ளமா இருந்தது. இந்த ப்ராப்ளம் தான். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. mod x + 3 இது எப்போனா எக்ஸ் வந்து -3 விட லெஸ் தெனாக இருக்கும்போது ஈக்குவல்ஸ் டு -2x. இது எப்போனா எக்ஸ் வந்து -3க்கும் +3க்கும் இடையில இருக்கும்போது ஈக்குவல் டு 6x + 2. இது எப்போனா எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 3 இருக்கும்போது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த -3 இந்த +3 இந்த 2 பாயிண்ட்ஸ்ல தான் ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகுதுன்னா பிரேக் ஆகுது. ஓகே. ஸோ அப்போ இந்த -3 அப்படின்ற பாயிண்ட்லையும் இந்த +3 அப்படின்ற பாயிண்ட்லையும் நம்ம கண்டினியூட்டி என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும். ரிமைனிங் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் தான் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். ஏன்னா இது எல்லாமே லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் தான். லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். ஓகே. அப்போ -3ன்ற பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா செக் பண்ணணும் கண்டினியூட்டி. அப்போ இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ -3 அப்படின்ற பாயிண்ட்ல நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்னா லெஃப்ட் லிமிட் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஆன்சர் வந்து 6ன்னு கிடைச்சிருக்கு. அதே போல -3 அப்படின்ற பாயிண்ட்ல என்ன லிமிட் கால்குலேட் பண்ணியிருக்கோம், ரைட் லிமிட் கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதுக்கும் ஆன்சர் வந்து 6ன்னு கிடைச்சிருக்கு. அப்புறம் எஃப் ஆஃப் 3 அதனால லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ரெண்டுமே ஈக்குவல். அதனால இந்த லிமிட் x approaches to -3 f of x exists and equal to 6. இது வந்து இன்ஃபேக்ட் f of -3க்கும் ஈக்குவலா இருக்கிறதுனால -3 அப்படின்ற பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ். வேறஸ் 3 அப்படின்ற பாயிண்ட் இருக்கு. 3 அப்படின்ற பாயிண்ட்லையும் நம்ம கண்டினியூட்டி செக் பண்ணணும். ஸோ அப்போ 3ன்ற பாயிண்ட்ல ரைட் லிமிட் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஆன்சர் இங்கே 20ன்னு கிடைக்குது. 3ங்கிற பாயிண்ட்ல லெஃப்ட் லிமிட் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஆன்சர் வந்து இங்க வந்து 6ன்னு கிடைக்குது. ஒரு இடத்துல 20 கிடைக்குது, இன்னொரு இடத்துல -6ன்னு கிடைக்குது. 20யும் -6ம் ஈக்குவல் கிடையாது. அதனால லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 3 எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன ஆகல அப்படின்னா எக்ஸிஸ்ட் ஆகல. ஓகே. ஸோ அதனால எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3 அப்படின்ற பாயிண்ட்ல கண்டினியூஸ் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.